வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம இன்னைக்கு சாட்டர்டே விளாக் பார்ப்போமா? ரொம்ப நாள் ஆச்சு விளாக் எல்லாம் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு எடுக்கும். வெயில் தாங்க முடியல. பாருங்க இன்னைக்கு என்ன சமையல்னா, நம்ம வீட்டுல காலையில மதியானம் லஞ்ச்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வேகுது, ஏதாவது தண்ணி பருப்பு குழம்பு, அதுக்கு தடுக்க தாளிச்சு விட்டுருக்குறேன் நான். அதுக்கப்புறம் நல்ல கத்திரிக்காய், சூப்பர் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் தோட்டத்தில் விளைஞ்சது, ஒரு பாட்டி வச்சு விட்டுட்டு இருந்துச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ப்ரக்கோலி பொரியல். ப்ரக்கோலி அங்கே வச்சிருக்கேன், கட் பண்ணல, இந்த மாதிரி கட் பண்ணணும். நீங்களாம் எழுச்சிட்டிங்களா, டீ குடிச்சிங்களா, நேற்று எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? ஆக்சுவலி எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு இல்லை, தென்காசியில் உண்டு. அதுக்காக போன தடவை ஒரு தடவை நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தென்காசி போனோம். இங்கேருந்து இது பண்ணிட்டு பஸ் சார்ஜ் போட்டு 3 பேரும் போனோம் நாங்கள். இல்லை அவங்க அப்பா வந்து இப்போ நாட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் போனோம். நானும் எனக்கும் பவிக்கும் ஓட்டு இருந்துச்சு. அதனால நாங்கள் ஓட்டு போட போனோம். நாங்கள் போனால் அங்கே எங்களுக்கு முன்னாடி எங்கள் ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாங்க. அதில் நாங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு வர முடியாது, போட முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கு. இப்போ நாங்கள் போய் சண்டையெல்லாம் போட்டு பார்த்தோம், இல்லைன்ட்டாங்க. உங்கள் ஓட்டு போட்டாச்சு, அதனால முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் போகலாம். அப்புறம் இப்போ நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம். ஏன்னா தென்காசியிலேருந்து இங்கே மாற்றியாச்சு. ஆதார் கார்டு எல்லாம் இப்போ இங்கே சொந்த வீடு ஆயிடுச்சா, அதனால பட்டூர் அட்ரஸ்க்கு எல்லாம் எழுதி கொடுத்தோம். அவங்க இன்னும் 10 நாள் ஆகும், இப்போ ஓட்டர் ஐடி வரல அப்படின்ட்டாங்க. அதனாலதான் இந்த தடவை நாங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் ஜனநாயக கடமை எல்லாரும் செய்யணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் கண்டிப்பா நாங்கள் ஓட்டு போடுவோம். நானும் பவி, அவங்க அப்பா, புது வேட்பாளர். எங்க வீட்டுல 4 வேட்பாளர் ஆயிருக்கோம். கண்டிப்பா சிவாவும் ஓட்டு போடுவா. அதனால நான் நேற்று ஓட்டு போடல. உங்களுக்கு வீடியோவும் சிஎம் எலெக்ஷனுக்கு போடுவோம். ஆமா, சிஎம் எலெக்ஷனுக்கு தூக்கிடுவோம். ஆமா, நமக்கு பிடிச்சால வாங்க பார்ப்போம். அதனாலதான் நாங்க ஓட்டு போடுறோம். அதனாலதான் உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். நான் ஓட்டு போட போன வீடியோவும் போடுறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஆனா ரொம்ப இது பண்றாங்க, போகலே இல்லைன்ட்டாங்க. இங்க இருந்து பஸ் சார்ஜ் போட்டு ட்ரெயின்ல புக் பண்ணி போனோம் நாங்க. நானும் பவியும் கிடைக்கல எங்களுக்கு. அதுலயே நாங்க வெப்ஸ் ஆயிட்டோம். அது சிஎம் போஸ்ட்டுக்கு தான், இங்க உள்ள எலெக்ஷனுக்கு தான் நமக்கு கிடைக்கல. எங்களுக்கு ஓட்டு போட போயில. போன சிஎம் எலெக்ஷன் கிடைக்கல. நானும் பவியும் போனோம். அருமை. தண்ணி பருப்பு குழம்பு வச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இது எங்க மம்மி பொரியல். எங்க அம்மா இப்படிதான் பொரிப்பாங்க. முருங்கைக்காய் நல்லா. இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு கம்மியா சாப்பாடு செய்றீங்க? நீங்க சாப்பாடு அவ்வளவுதான். இங்க யாரு இப்ப நம்ம வீட்டுல இருக்கா? 3 பேர் தான் இருக்கோம். பவி அவங்க அங்க இருக்காங்க. அவங்க சாப்பிட வர மாட்டாங்க மத்தியானம். ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேணா எடுக்க வருவா. அப்புறம் நீங்க உங்க காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னீங்கல்ல, அதுக்கு போகுது. அப்புறம் அப்பா நானும் தான். ஜாக்கிக்கு மத்தியானம் சூடாக தான் அவனுக்கு சாதம் வைக்கணும். இப்பவே வச்சிருச்சா அவங்க அவளுக்கு பிடிக்காது. அதனாலதான் கம்மியா பொங்கிட்டு இருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிக்கும் வாங்க. சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இங்க உள்ள மாதிரி தக்காளி எல்லாம் போட மாட்டேன். அப்படி பொரிச்சு இது போட்டு தேங்காய் போடுவோம். தேங்காய் பூ ஜீரகம் அரைச்சி போட்டு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே வேகும். ப்ரக்கோலி கட் பண்ணி கொதிக்கிற வெந்நீர்ல போடும். நல்லா சிவ டீ போட்டு குடிச்சு போடுறேன். ப்ரக்கோலிக்கு பண்ணிட்டேன் நான். எப்படி பண்ணேன்னு கேளுங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் அதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். வதக்கிட்டு தக்காளி போட்டு எல்லாம் நல்லா இதாகி மேஷாகி வரையில கரம் மசாலா பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, காயம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த மசாலா வர போக வச்சுட்டு ப்ரக்கோலி நல்லா வெந்நீரில் போட்டுதான் அது மறுபடியும் எடுத்து பச்சை தண்ணியில் நல்லா கழுவி தூக்கி போட்டிருக்கேன். பாப்பா எப்படி இருக்குது. அப்பா கடன் டீ குடிக்கிறோம். லேட் ஆயிடுச்சு. லேட்டாகில்ல, அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சோமா, அதனால கொஞ்சம் லேட்டாக இது ஜூஸ் யாருக்கு? அங்களுக்கு. இது அல்வா பண்ண போறேன். இந்த இதுல உள்ளதை வச்சு அல்வா பண்ணி வைக்கேன். வாங்க பார்க்கணும் இன்னைக்கு எப்படி. வணக்கம் நல் உள்ளங்களே. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த இது இருக்குல்ல தர்பூசணி ட்ரெண்டிங் ஹல்வா செய்ய போறோம். ஆமா, ட்ரெண்டிங் ஹல்வா. தர்பூசணியில இருக்கிற அந்த தோலை உரிச்சிட்டு அந்த உள்ளதை எடுத்து நம்ம சாப்பிடணும். அதுல உள்ளதை போட்டு வெள்ளை கலர் பார்த்து அவ்வளவுதான். வெள்ளை கலர் சொல்லு. அதை போட்டு நம்ம அல்வா செய்ய போறோம். நல்லா ஃபர்ஸ்ட் கட்டு போஸ் பண்ணி நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தண்ணியில கட்டி வச்சிடணும். துணியில கட்டி வச்சிடணும். வச்சா இது நல்லா அங்க பாருங்க தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குப்பா. எவ்வளவு தண்ணி வருது. ஆமா, வாட்டர் மெலன்ல 80% தண்ணி தான்.
தண்ணிப்பழம் எவ்வளவு கட்டாலும் வெயிட் போடாது. நீ சொல்லுத அப்படிதான். சத்தியமா வாட்டர்மெலன் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போடாதுமா. 80% தண்ணிக்கு தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் ஃபர்ஸ்ட். நெய் நல்லா வதக்கணும். நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நெய் அப்போ குறையா இருக்கு. அது அவ்வளோ அரைப்பழ தோலை இவ்வளவுதான் இருக்கு. ஒரு பழம் தோல் எடுத்தாதான் நம்ம நேரத்து தூர போட்டோம் தெரியாம. தெரியாம இல்ல, நீங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீங்க அடிச்சிட்டீங்க. இப்போ வந்து இதை நல்லா வந்து இப்படி வச்சு வச்சிருப்பேன். பழத்திலே அல்வா பண்றாங்க. இந்த பழத்துலயுமா? நல்லா சாறு எடுத்து அதை கொதிக்க வச்சு அது இது பண்றாங்க. இப்பதான் பார்த்தேன். நல்ல ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். அந்த பச்சை வாடை போற வரைக்கும். கேரட் அல்வா மாதிரி தான் தெரியுது. கேரட் அல்வா அப்படிதான் செய்வோம். இது நல்லா அப்படி கேரட் அல்வால பால் ஊற்றும், அதில் பால் ஊற்றும். ஆமா, பால்ல வேக வைப்போம். வதக்கிட்டு தான் வேக வைப்போம். ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் போயிடும் கேரட் அல்வா. அந்த அப்படி பால் ஊற்றிலாம் வேக வச்சா நல்லா இருக்காது, ருசி இருக்காது. கேரட் அல்வா செய்யணும். நல்லா அப்படி வேக வைக்கும். ராஜஸ்தான் அந்த இதெல்லாம் இருக்கல ஓயாம செய்வோம் அடிக்கடி. நான் விட வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நல்லா தின்றுல. இந்த கேர்ள் ரொம்ப மோசம். நான் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லே சாப்பிட்டாங்க. நான் பிறந்தேன் சாப்பிட மாட்டேன். முறுக்கு எல்லாம் அப்படி போடுவாங்க எங்க அம்மா. இப்போ ஒண்ணு கிடையாது. அம்மா எனக்கு ஒரு வாய் உனக்கு ஒரு வாய் அப்பா பாவி செஞ்சுவோமா, அது எனக்கு ஒரு வாய் கரெக்டா முடிஞ்சது. ஆளுக்கு ஒவ்வொரு வாய் தான் வரும். 5 பேருக்கு 5 உருண்டாங்க கோழி மாதிரி கொடுப்பேன். நல்லா வெந்துருச்சுன்னா அந்த நம்ம வயிறு ஊத்துன நெய்யை அப்படி வெளியில வந்துருக்கு பாருங்க. அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க. நெய்யை வந்து கக்கும் அப்படி சொல்லுவாங்க. கேசரியில இருந்து அது சொல்லுவாங்க. இப்ப பாரு நெய் நல்லா வெளியில வர ஆரம்பிச்சா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப என்ன பண்றோம்? 5 வாய் கூட வராது, 2 உனக்கு எனக்கு. இப்ப வந்து நம்ம ஜீனி போடுறோம். போடுங்க. அப்புறம் ப்ரௌன் சுகர் போடுதா? வேண்டாம், நீ டைஸ் சீனியை போடு. ஒயிட் சுகரை போடு. ஒரு 2 வாய் தானே வந்து நீங்க இப்பதான் கரெக்டா இறக்கணும். அப்பதான் உங்க திறமை, நம்ம திறமை இருக்கு. இது வந்து சக்கரை போட்டோன்னே வந்து சக்கரை போட்டோன்னே இப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுது. ஆமா ஆயிரும். நம்ம கொஞ்சம் கேசரி பொடி போடுறோம், கலர் பொடி போடுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சீனி வந்து கரெக்டா பாகு பதத்துல இருக்கும். அதான் ரொம்ப முருக விட்டுறக்கூடாது இந்த பாகை. சீனி வந்து இப்படி கைட்டு எடுத்தா இப்படி வரணும். ஒன் ஸ்டிங் இப்படி வரணும்னு வரல, அதனால நீங்க கிண்டலாம் வந்து அல்வா. இதெல்லாம் வச்சு அல்வா கண்டுபிடிக்காங்க. என்னென்னலாம் வருது? அனைத்தும் கிரெயின்டா. ஒரு ஏலக்காய், அருமையா வந்துச்சு. நல்ல அல்வா மாதிரியே வந்துச்சு. அல்வா தானே அது? அதான் அல்வா பதத்துக்கு சூப்பரா வந்துச்சு. அவ்வளவுதான். 2 வாய் ஆளுக்கு சாப்பிட்டு கலவு போடுங்க. இது வந்து நீங்க ஒரு பழம் வாங்கி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, சத்தியமா செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த ஒரு பச்சை வடை, அந்த ஒரு இந்த ஸ்மெல் இல்லவே இல்லை. சுடுது பார்த்து வாயில போடும். முந்திரியோட சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. சுடுது 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 சுடுதே. அருமையா இருக்கு. உனக்குடை உனக்குடை விட அருமையா இருக்கு. நான் அந்த பச்சை ஸ்மெல் வரும்னு நினைச்சேன். பட் ஸ்டில் பரவாயில்ல. இந்த பதத்துல எடுத்துடணும், இல்லைன்னு சொன்னா இது இதாயிரும், கருகிரும். சவுமிட்டாய் மாதிரி ஆயிரும். சவுமிட்டாய் இந்த இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிரும். இதே பாரு எப்படி இருக்குங்க. அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு.
யார்கிட்ட டேஸ்ட் எடு பழத்து சொல்லி தூள் போட்டாலோ நேற்று இவ்வளவு பழத்து தூள் போட்டீங்கள. பாய் பாய் சொல்லிடு. ஓகே, இது மாதிரி ரெசிபிஸ் பிளாக்ஸ் பார்க்கறதுக்கு மேகலை ரங்கத்தாச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ரவா லட்டு சரி பண்ண வாங்க.